கோவை மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் வால்பாறை வந்தடைந்தனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நேசராஜ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கோவையில் பல்வேறு பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. தற்போது கோவையில் சாரல் மழை பெய்து வருகிறது. கோவை நீலகிரி பகுதியில் நாளை மற்றும் நாளை மறுநாள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய பேரிடர் மீட்புக் குழு வால்பாறை சென்றுள்ளது. கோவை சுங்கம் சிவராம் நகர் பகுதியில் மாநில பேரிடர் குழு 90 பேர் வந்துள்ளனர். மீட்புக் குழுவில் 30 பேர் ஒரு குழுவாக செயல்படுவார்கள் என நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநில பேரிடர் குழு இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் சேதங்களை குறைக்க பல்வேறு பகுதிகளில் மிகவும் உதவியுள்ளது. கோவையில் பலத்த மழை பெய்தால் 4 பகுதிகளில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். சிவானந்த காலனி மேம்பாலத்திற்கு அடியிலும், ரயில் நிலையம் மேம்பாலத்திற்கு அடியிலும், அதே போல உப்புளிப்பாளையம் மேம்பாலத்திற்கு அடியிலும், திக்கானி பள்ளி மேம்பாலத்திற்கு அடியிலும் மழைநீர் தேக்கிவிடும். அதனை அடுத்து பெரிய மோட்டார் கொண்டு மழைநீர் வெளியேற்றப்படும். கோவையை பொறுத்தவரை பல்வேறு சாலையில் பாதாள சாக்கடை பணி நடைபெற்று வருகிறது. மழை அதிக அளவு வந்தால் இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஆகவே மாநகராட்சி நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.